வெல்கம் டு அனீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து தால் வச்சு ஒரு கிரேவி மாதிரியும் அதை சப்பாத்தி போட்டு ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து நார்த் இண்டியன் ஸ்பெஷல், குஜராத்தி ஸ்பெஷல் வந்து தால் தோக்லின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் வீடியோ நம்ம எடுக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்கிறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்து துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து இதை வந்து வேக வச்சுக்கிற போகிறோம். அது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டுட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து நிலக்கடலை வைக்க போகிறேன். நீங்கள் நிலக்கடலை தவணையாக கூட வச்சு வச்சுக்கிட்டாலும் சரி. கொஞ்சமாக நிலக்கடலை வச்சு இதை நம்ம வந்து நல்லா குலைவாக விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சப்பாத்தி போட்டு தனியாக செஞ்சு இது போல் இதில் நம்ம வந்து தால் தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து எவ்வளவுக்கு உங்களுக்கு தேவை அதுக்கு மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ஓமம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா இது வந்து கெட்டியாக ரொம்ப நைஸாக போட்டு பிசையக்கூடாது. அதாவது நைஸானா தண்ணியாக பிசையக்கூடாது. ஓரளவு நம்ம சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவே நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுப்ப இதை வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இது ஈஸியாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு டே ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவை வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் நம்ம வந்து பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அது ஆல்ரெடி வெந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கடையில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இது வச்சுருக்கோம். இது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தக்காளி நிறைய தேவையில்லை, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 2, வெல்லம், கொஞ்சம் ஒரு 2 பட்டை, கிராம்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி வந்து நம்ம வந்து இடித்து எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இது எல்லாமே பருப்பு அவிய வச்சு வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கடையில் பருப்பு வேக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் நச்சு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிற போகிறோம். ஒரு வாசமாக நல்லா சூப்பராக இருக்குங்க அது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து சப்பாத்தியை நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு நல்லா அது வந்து நல்லா உருட்டிக்கங்க. கையை வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இது எல்லாமே அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த அளவுக்கு நல்லா வந்து இதை கீறிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் தேய்க்க, ஒரு மீடியம் அளவுக்கு தேய்ச்சாலே இது போதுமான அளவுக்கு. இந்த அளவுக்கு தேய்ச்சி இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இது மாதிரியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த எண்டையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த எண்டையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு பூ மாதிரிக்கல ஒரு ஷேப்பாக வந்து கிடைக்கும். இது மாதிரி நம்ம வந்து நல்லா செஞ்சு போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன டெக்கரேட்டிவ் வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நாங்களும் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் தாங்க இப்போ நாங்களும் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி இது பேர் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்ன வெட்டி தான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியே நம்ம இதை ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோடது. அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதில் உள்ள நிலக்கடலையும் வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மசிச்சிடணுங்க. மசிச்சுட்டு இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும். இந்த பருப்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் செய்ய போகிறப்ப இது தண்ணியாக இருந்தால் தான் அது வந்து திக்காகாமல் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், கடுகு, வெந்தயம் இருக்குல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணி இதையும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்த பிறகு இது கூட இந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இது வந்து காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டும் நம்ம போட போகிறோம். அதனால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளோட குவான்டிட்டி வந்து நீங்கள் கூட்டிக்கங்க. அதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து தால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தண்ணியாக இருக்கணுங்க. அந்த தால் வந்து பருப்பு வந்து ஊற்றுறப்ப இந்த பருப்பு தண்ணி வந்து தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கடைசியில் இது வெந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதெல்லாம் போட்டு வெந்து வர்றப்ப சரியான அளவுக்கு இருக்கும். இதுக்கு வந்து நல்லா தண்ணியாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இதுக்கு உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் தளன்னு கொதிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வர்றப்ப இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் இதில் போடுறது வந்து புளி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நிலக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடும். இப்போ நிலக்கடலை போட்டாச்சு, அது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் புளி கரைசல்
வச்சுருக்கேன். அதை இது கூட ஊற்றி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அது அளவு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு அந்த இது எல்லாத்துக்கும் நல்லா ஒரு சுவை கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, காரம் வந்து தான் பிடிக்குன்னா காரத்தை நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தி, அது எல்லாத்தையும் இது கூட எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கிண்டக்கூடாது. ஒரு கொதி வர வட்டி லைட்டாக ஒரு சினிக்கிடிக்கி இல்லைன்னா அந்த அது என்னது சிக்கெடுப்போம் இல்லையா அந்த அது இல்லைன்னா கரண்டி வச்சு லைட்டாக கிண்டினாலே நம்ம ஒன்றுமே இல்லை ஒன்று இருந்தால் கூட அதையெல்லாம் வெந்த வட்டி தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை இருந்தால் நீங்கள் தூக்கிங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லாதனால நான் போடலை. இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு பவுலில் மாற்றி இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து இனிப்பு, காரம், லைட்டான புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சப்பாத்தியை தனியாக போட்டு அப்புறம் இதில் வந்து போட்டு தால் எடுத்து போட்டு செய்கிறதுக்கு இந்த நிலக்கடலை அப்பப்போ கடிக்கிறப்ப இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் லெமன் விட்டுட்டு மல்லித்தலை இருந்தால் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.